வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்தியா டுடே உடைய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நேற்று நடந்துச்சுல, அண்ணாமலை அண்ணன் கலந்துக்கிட்டாரு. அந்த கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு டாபிக் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. பாஜக காரங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி அண்ணாமலை பேசுவார்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இப்படி பேசிவிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து புலம்பிக்கு இருக்காங்க. பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் எப்போதும் போல அண்ணாமலைக்கு சாலிடாக சப்போர்ட் பண்ணுறாங்க. முதல்ல அண்ணாமலை அண்ணன் என்ன பேசினாரு, அவர் பேசினது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாடு பிஜேபியுடைய கோர் கமிட்டி மீட்டிங்கு, மையக்குழு கூட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது மாநிலத்தில் பிஜேபி ஆஃபீஸில் தானே நடக்கணும். டெல்லியில் அமித்ஷாவுடைய வீட்டில் தமிழக பிஜேபியுடைய மையக்குழு கூட்டம் நடந்தது எனக்கு கவலையை கொடுத்துச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஸ்டேட் பிஜேபி லீடருக்கு அதிக அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, எல்லா திட்டங்களும் குஜராத்துக்கே செல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எல்லா மாநிலங்களுக்கும் முக்கிய திட்டங்கள்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 பாயிண்ட்டுக்கு தான் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் அண்ணாமலையை கடுமையாக திட்டிக்கு இருக்காங்க ஒரு சில பாஜக காரங்க. அரசியலில் திட்டுறது பாராட்டுறது இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் நம்பிக்கை துரோகி, கால வாரினவர் அப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகளை முதுகலை குத்துனவர், இப்படிப்பட்ட வார்த்தைகளை அண்ணாமலையை நோக்கி எழுப்புறாங்க திராவிட ஜனதா கும்பல், நயினார் கும்பல், அவருடைய சப்போர்ட்டர்ஸ். முதல்ல தமிழக மையக்குழு கூட்டம் தமிழக ஆஃபீஸில் நடக்கணும்னு சொன்னது பெரிய தப்பெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காரு, அதில் தப்பு இல்லையே. எதுக்காக டெல்லியில் அமித்ஷாவுடைய வீட்டில் எதுக்காக நடக்கணும், மாநிலத்தில் தானே நடக்கணும் அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை தான். இப்போது காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா எல்லா முடிவையும் யார் எடுப்பாங்க, ராகுல் காந்தி சோனியா காந்தி எடுப்பாங்க. இங்கேருந்து காங்கிரஸ்காரங்களாம் டெல்லிக்கு போய் சோனியா காந்தி ராகுல் காந்தி வீட்டில் ஆலோசனை நடக்கும். இதே தான் பிஜேபியும் பண்ணுறாங்க. மையக்குழு கூட்டம் எப்பயாவது ஒரு முறை நடக்குது. அப்போது தேசிய பாஜக தலைவர்கள் தமிழகத்துக்கு வந்து மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணால், மீட்டிங்கை நடத்தினா அது நல்லா இருக்கும்ல, பார்க்க பொதுமக்கள் பார்க்கும்போது பொதுமக்கள் சந்தோஷப்படுவாங்களே. இங்கேருந்து காங்கிரஸ்காரங்க மாதிரியே டெல்லிக்கு போய் மீட்டிங் நடத்துறது அப்படிங்கிறது சரியா படலை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதில் வந்து தவறு ஒன்றும் கிடையாது. இதுதான் அண்ணாமலை சொன்னதுக்கான டீட்டெயிலான விளக்கம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஸ்டேட் பிஜேபி லீடருக்கு அதிக அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலையும் தப்பு இல்லை. ஏன்னா தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் திராவிட கட்சிகளுடைய கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. 2026 2024 மாதிரி பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம். 2024 11-12% வாக்குகளை வாங்கணும். 2026 இதே ரூட்டில் போனால் 15% 20% ஓட் ஷேர் வாங்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கவா இவ்வளோ கஷ்டப்படணும், நாம வளர வேண்டாமா அப்படின்னு தொண்டர்கள் கேட்டாங்க. தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணாமலையும் பிரதிபலித்தார். ஏடிஎம்கே டிஎம்கேவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஓப்பனாக பேசினார். ஆனால் கடைசியாக என்ன நடந்துச்சு, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, அதிமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு தேசிய பாஜக முடிவெடுத்தாங்க. அப்போது தமிழகத்துக்குள்ள ஓப்பனாக சொன்ன தொண்டர்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட், தொண்டர்களுடைய உணர்வுக்கு என்ன மதிப்பு, இதை தான் அண்ணாமலை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. ஸ்டேட் பிஜேபி லீடருக்கு அதிக பவர் இருக்கணும். ஏன்னா ஸ்டேட் பிஜேபி லீடர் தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணத்தை அறிவார். அப்போது அவர் சொல்கிறத தேசிய பாஜக கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். நாங்கள் வைக்கிறதா முடிவு அப்படிங்கிறது சரியான ஒரு டிசிஷனாக இருக்காது அப்படிங்கிறத மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை. தப்பு இல்லை. மூணாவது தான் பெரும் பஞ்சாயத்து. எல்லா திட்டங்களும் குஜராத்துக்கே செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எப்படி பேசலாம் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50-50. அண்ணாமலை பேசினது ஒரு வகையில் சரிதான், அண்ணாமலை பேசினது ஒரு வகையில் தப்பு தான் அப்படின்னு 50-50 நம்ம எடுத்துக்கணும். அண்ணாமலை இதை சொன்ன உடனேயே ஐஃபோன் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷனில் தமிழ்நாடு தான் லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அண்ணாமலையை திட்டி பாஜக காரங்க பதிவுகள் போடுறாங்க. குஜராத்துக்கா போயிருக்கு, குஜராத்தா முன்னிலையில் இருக்குது, தமிழ்நாடு தானே, அதனால் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கத்துறாங்க. ஆக்சுவலாக ஏஐ செமிகண்டக்டர் முக்கியமான விளையாட்டு நிகழ்வு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு தானே லீடிங்கில் இருக்குது ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை திட்டி பாஜக காரங்க பதிவுகள் போடுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் தெளிவாக அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எல்லா திட்டங்களும் குஜராத்துக்கே செல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஐ செமிகண்டக்டர் துறை முக்கியமான விளையாட்டு நிகழ்வுகள் இதெல்லாம் குஜராத்துக்கே போகுது, எல்லா பக்கமும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் செமிகண்டக்டர் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும், ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 ப்ராஜெக்டை மத்திய அரசாங்கம்
ஓகே சொல்லியிருக்காங்க. 12 ப்ராஜெக்ட்ஸு. இந்த 12ல் 6 ப்ராஜெக்ட்டு குஜராத்துக்கு போயிருக்கு. 1 அசாமு, 1 யூபி, 2 ஒடிசா, 1 பஞ்சாபு, 1 ஆந்திர பிரதேஷ். அப்போ 12ல் 6 குஜராத்து, மீதி 6 பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், யூபி, ஒடிசா, பஞ்சாப், ஏபி, ஆந்திர பிரதேஷ். இப்போது இந்த 12 செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 1,64,000 கோடி. இதில் 76% குஜராத்துக்கு தான் போயிருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. 1,64,000 கோடியில் 76% குஜராத்துக்கு போயிருக்கு, 24% மீதி ஸ்டேட்ஸ் சொன்னேன்ல அதுக்கு போயிருக்கு. அப்போது செமிகண்டக்டர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுது அப்படிங்கிறது இந்த டேட்டாவிலிருந்து தெரியுது. ஏஐ ஃபீல்டுலையும் அப்படி தான். ஏஐ ப்ராஜெக்ட்டும் அதிகமாக குஜராத்துக்கு போயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விளையாட்டு நிகழ்வுகளை பற்றி அண்ணாமலை பேசியிருக்காரு. 2030 காமன்வெல்த் கேம்ஸு குஜராத்தில் தான் நடக்க போகுது. 2036 ஒலிம்பிக் கேம்ஸை இந்தியா நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அதையும் குஜராத்தில் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை நடத்துறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு 2035 மேலே. அதையும் குஜராத்தில் நடத்துறதுக்கான ஆலோசனைகள் நடக்குது. இந்தியாவுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருச்சுன்னா குஜராத்தில் நடத்தலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடக்குது. இதை தான் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமான விளையாட்டு நிகழ்வுகளும் குஜராத்தில் தான் அதிகமாக திட்டமிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் எப்போதும் டேட்டாவோட தானே பேசுவார், கரெக்டு தான். ஆனால் அதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம பார்க்கணும். குஜராத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? குஜராத்துடைய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாப் நாச்சாக இருக்குது. தமிழகத்தில் அப்படியா இருக்குது? அதுபோக தமிழகத்தில் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை ஒழுங்காக வரவே விட மாட்டாங்க. திமுகலாம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பல ப்ராஜெக்டை எதிர்த்திருக்காங்க. கூட கம்யூனிஸ்ட்டு எல்லா ப்ராஜெக்டையும் எதிர்ப்பாங்க. தமிழகத்தில் இப்படி. ஆனால் குஜராத்தில் அது மாதிரியான போராட்டங்கள்லாம் இல்லை. ஸோ இந்த ஒரு ஃபேக்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதனால தான் ஆரம்பத்திலேயே இந்த தேர்டு பாயிண்ட்டு 50-50 அப்படின்னு சொன்னேன். அண்ணாமலை சொன்னதும் சரி, பிஜேபி பக்கமும் நியாயம் இருக்குது அப்படின்னு அதனால தான் 50-50% சொன்னேன். உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக அண்ணாமலையை முதுகில் குத்திட்டாரு, துரோகி, இது மாதிரியான வார்த்தைகளை திராவிட ஜனதா கும்பல் பயன்படுத்துகிறாங்க. அதை அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.